கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளிலையும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கையில தான் எனக்கு ஒரு நல்ல பேரே இல்லையே அப்படின்னு சொல்லி அநேக பேர் நினைக்கிற காரியம் உண்டு. இந்த சொசைட்டியில் நம்ம வாழும் பொழுது நம்ம யாருமே நம்மளுடைய பெயர் டேமேஜாக ஆகக்கூடாது அப்படி சொல்லி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம எந்த விதமான தவறுகள் செய்திருக்க மாட்டோம், நம்ம யாரையும் குற்றப்படுத்தியிருக்க மாட்டோம், நம்ம யாரிடத்துலையும் நம்ம வம்புக்கு போயிருக்க மாட்டோம். ஆனாலும் நம்ம கடவுளுக்காக நம்ம எப்படியாவது நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி கூட அநேக பேர் நினைக்கலாம். ஆனால் அந்த பேரில் கூட ஒரு குறை இருக்கலாம், அந்த பேரை நம்ம குற்றப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. எப்படி என்னுடைய பேர் தான் டேமேஜாக இருக்குதே, எனக்கு நல்ல பேர் இல்லையே, இந்த உலகத்தில் எனக்கு நல்ல பேர் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கூட நம்ம அநேக பேர் நம்ம நினைக்கலாம். அப்படி இல்லைங்க. நம்மளிடத்துல பழகிறவர்கள் நம்மளை ஏதோ ஒரு காரியத்தை நம்ம மேலே ஒரு பழியை செலுத்தி நம்ம எந்த ஒரு தவறுமே செய்திருக்கிற மாட்டோம், மற்றவர்களிடத்துல போய் நம்ம பேரை கெடுத்து போடலாம். ஆனால் நம்மளுடைய தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியும். மனிதர்களை நம்ம ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தரை ஒரு நாள் நம்மளை ஏமாற்ற முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். யார் வேணாலும் உன்னுடைய பெயரை கெடுத்து போடலாம், அவமானப்படுத்தலாம், உனக்கு ஏதாவது ஒரு அவமானம் வர வேண்டும் என்று சொல்லி அவங்க நினைக்கலாம். ஆனால் நான் எதையுமே என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. நீங்கள் கூட நினைக்கலாம், எனக்கு நல்ல பேர் இல்லையே, நான் செய்யாத குற்றங்களை செய்தேன் என்று சொல்லி மற்றவர்களிடத்துல என்னை அவமானப்படுத்துகிறார்களே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அநேக நாட்களாக நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம். நான் யாரிடத்துல போய் நான் இந்த காரியத்தை நான் சொல்லுவேன், என் இடத்துல இருக்கிற நியாயத்தை நான் யாருக்கிட்ட போய் நான் சொல்லுவேன் அப்படின்னு கூட நீங்கள் ஒவ்வொரு பேரும் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எதையும் பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. தேவனுக்கு தெரியுமில்ல, உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துகிறதற்கு தேவன் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த மனிதர்களிடத்துலையும் நீங்கள் வழக்காட வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும். மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களிடத்துல குறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விரும்புகிற காரியத்தை விட தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருப்பாங்க. அந்த திட்டத்தை ஆண்டவர் ஒரு நாட்களிலே மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னுடைய தலைகளையும் என்னுடைய தலைகளையும் தேவன் உயர்த்துவாங்க. அது வரைக்கும் நம்ம யாருக்கிட்டையும் நம்ம வழக்காடாதபடிக்கு நம்ம தேவனையே எப்பொழுதும் நம்ம நினைத்து தேவன் நம்மளுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அநேக வருடமாக நீங்கள் சொல்லி இருந்திருக்கலாம், உங்களை குற்றப்படுத்தி இருந்திருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் சொல்லுகிறாங்க, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. நீ ஒன்றும் குற்றப்படுத்தினவளே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. நீ உன்னுடைய குறைகளை மற்றவங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோன்னா, நீ என்னோடக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பெருமை உள்ளவதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அதனால தான் உன் பேருக்கு முன்பாக தேவன் சொல்லுகிறாங்க, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு பெருமையை கொண்டு வருகிற வரைக்கும் தேவனிடத்துல எப்பொழுது நம்ம செவித்து தேவனிடத்துல நம்ம எப்பவுமே ஐக்கியமாகி இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை நம்ம நினைக்காதபடி நீங்கள் அநேக நாட்கள் நீங்கள் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு வருகிற பெருமையை ஒரு நாட்களிலே மற்ற ஜனங்கள் பார்ப்பார்கள். நீங்கள் விழுந்து போக வேண்டும் என்று சொல்லி அநேக பேர் நினைக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறாங்க, உங்களை விழுந்து போக வைக்க மாட்டாங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல பேரை உண்டாக்கி தேவன் எல்லாவற்றையும் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக காட்டுகிற வரைக்கும் நீங்க தேவனிடத்துல நீங்க ஜெபித்து தேவனையே நீங்க நம்பி தேவனையே நீங்க சார்ந்து கொண்டு நீங்க வாழும் பொழுதுதான் தேவன் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவாங்களாம். அதனால யாரும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கவலைப்பட வேண்டாம். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க. நம்மளுடைய பெயரை
பெருமைப்படுத்துவாங்க. அதனால நீங்க தேவனை மட்டும் நம்புங்க. தேவனை மாத்திரம் நீங்க சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. காட் bless you.